சரி. நம்ம தேச மக்களின் விடுதலைக்கு பாடுபட்ட சரி எத்தனையோ பேர் இருந்தாலும் அதுல குறிப்பா 2 பேரை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். யாரே தெரியுது? சொல்லுங்க கேப்போம். நம்ம பாட்டி. யார் பாட்டி? நம்ம பாட்டி. நம்ம பாட்டி. சரி. உங்க பாட்டியா? உங்க பாட்டிமா. வீரமங்கை வேலுநாச்சியார். ஆமா. நம்ம பாட்டனாரு. பாட்டனாரு. யார் பாட்டனாரு? எல்லாருக்கும் பாட்டனாரு. சரி. வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சி அந்த மன்னனா? அதேதான். சரி. முதலாவதாக வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி பார்ப்போம். பார்க்கலாமா? பார்ப்போம். சரி. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வீரத்தில் சிறந்தவர்கள்தான் என்று முதல்ல ஆற்காடு நவாபையும் வெள்ளக்கார படைகளையும் எதிர்த்து நின்று போரிட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார். எப்படிப்பட்ட வீரம் படைச்சவங்க தெரியுமா? எப்படிமா? அடங்காத குதிரையோ அடங்கினாலும் மங்கையவர் போட்டியிலே குருவையுமே வென்றவராம். சரி. குதிரையை கூட அடங்கிடுவாங்க. ஓ, பேருப்பட்ட வீரமங்கை அவங்க. ஆமா. சரி. ஒரு நாள் தினத்துல சிலம்பகத்துக்கு கொடுத்த குருவோட சண்டை வரும்போது அந்த குருவையே ஜெயிச்சுட்டாங்களாம். குருவையே ஜெயிச்சுட்டாங்க. ஆமா. சரி. நம்ம வேலுநாச்சியார். அது மட்டுமா? சரி. வேலுநாச்சியார் திருமண புதுசுல வேலுநாச்சியார் கணவரும் குற்றால அருகே குளிக்க போயிருக்காங்க. அவங்க கணவர் பேர் விஜயநாதர். அவங்க குற்றால அருகே குளிக்க போகும்போது அங்க ஒரு புலி வேலுநாச்சியார் கணவர் கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிடுச்சான். அப்புறம் என்னாச்சு? அது கொஞ்சம் கூட பயப்படாம காஞ்சி புலியோட கழுத்தை பிடிச்சு வாயை கிழிச்சு பாலை உருக்கி ஐயாயிரம் சொல்லிட்டாங்க. அப்பதான் போட்ட வீராங்கனை அவங்க. ஆமா. இதென்ன பிரமாதம்? என் முன்னாடி என்னைய போட்டு வெளுக்கிற வெளுக்கல. அப்பொழுது 1250ஆம் ஆண்டு சிவகச்சிமையை முத்துவடுகநாதர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. ஓஹோ, சரி. அப்ப அந்த வெள்ளக்கார படைகள் அவரிடம் வரி வசூலுக்கு வராங்க. வரி மட்டும் கேட்டாங்களா? அவங்க படைகளுக்கு தங்குற இடமும் உணவும் கேட்கிறாங்க. ஆனா முத்துவடுகநாதர் தருவதற்கு மறுத்து விடுகின்றார். அப்பொழுது என்ன செய்யறாங்க தெரியுமா? அடிபடிய மறுத்து அந்த ஆற்காடு நவாபும் வெள்ளக்கார படைகளும் சேர்ந்து சமாதானமா போகலாம்டா அப்படின்னு காளையார் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. முத்துவடுகநாதரை. சரி, முத்துவடுகநாதரும் சரி சமாதானம் பேசத்தான கூப்பிடலாம், நம்ம போட்டு வராரு. கடைசியில காளையார் கோயில வச்சு அவரை கொண்டுறாங்க. அவர் சுத்தினாரா? ஆமா. முத்துவடுகநாதர் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன செய்தாங்க தெரியுமா?
வீரமங்கை வேலுநாச்சியார். சரி. அதன்பின் ஆற்காடு நவாபின் மகன் சிவகங்கை சீமையன் அரசனாக முடிச்சுட்டு போகின்றான். அது மட்டுமா மக்கள் மீது பெரும் வரிசுமையை செலுத்துகிறான். மக்கள் மீது வரியை சுமத்துகிறான். ஆமா. சரி. அதை யார் எதிர்க்கிறார்? திப்பு சுல்தான் எதிர்க்கிறார். ஆமா, திப்பு சுல்தான் எதிர்க்கிறார். உடனே வீரமங்கை வேலுநாச்சியார் உதவி வேண்டி திப்பு சுல்தானுக்கு அங்கே கடிதம் எழுதுகின்றார். ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. உடனே வேலுநாச்சியார் என்ன செய்கின்றார் தெரியுமா? ஆண் வேடமிட்டு மாறு வேடத்திலே திப்பு சுல்தானை சந்தித்து என்ன செய்யறாங்க? உருது மொழியில பேசுறாங்க. என்ன தெரியுது? உருது மொழியும் தெரியும் தெரியுது. அவங்களுக்கு உருது மொழி தெரியும் தெரியுது, நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு தெரியுது. நமக்கு ஒரு மொழியும் தெரியல. ஆமா, தமிழை தவிர ஒரு மொழியும் தெரியாது. அப்பொழுது வேலுநாச்சியாரை வீரத்தையும் கண்ட திப்பு சுல்தான் படைகளை அனுப்புகிறார். உதவியாக படைகளை அனுப்புகிறார். ஆமா. சரி. மக்களும் வேலுநாச்சியார் தான் சிவகங்கை சீமைக்கு அரசியாக வர வேண்டும் என்று பண உதவியும் பொருள் உதவியும் தந்து உதவுகிறார்கள். சரி. வேலுநாச்சியார் தனக்காக உயிரை விட்ட உடைய வேலை படைக்கு சூட்டி எப்படி சண்டை எழுதாங்க தெரியுமா? கோட்டைக்குள்ள யாரும் போக முடியாது. உடனே என்ன செய்யலாம் என்று புத்திசாலித்தனமாக யோசித்து விஜயதசமி என்று ராஜேஸ்வரி அம்மனை தரிசிக்க கோட்டைக்குள்ளே செல்வது போல் மாறு வேடத்தில் பெண்கள் பணி சென்று அங்கே போரிடுகிறது. அதிலே உயிர் என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து வெடிமருந்து கிழங்கை அடிக்க செய்கின்றார். ஆங்கிலேய படைகளை அழைத்துவிட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கை ராணியாக அங்கே முடிசூட்டி அங்கே ஆண்டு வருகின்றார்கள். அதற்கு உறுதுணையாக யார் உள்ள தெரியுமா? நம்ம மருது சகோதரர்கள் உறுதுணையாக இருந்து சிவகங்கை ராணியாக வேலுநாச்சியாருக்கு அங்கே முடிசூட்டுகின்றார்கள். இப்பொழுது வேலுநாச்சியார் வரலாறை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகின்றோம்? இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட பாளையக்கார மன்னர் வெள்ளையனை எதிர்த்து வீரப்போர் புரிந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்ப்போம். ஜனவரி 3ஆம் தேதி பிறந்த நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னோட 30வது வயசுல அவரோட குலதெய்வமான ஜட்டுமாதேவியை வணங்கிட்டு பாளையக்கார மன்னரா பொறுப்பேற்றுகிறாரு. அவங்க மனைவி பேர் என்ன? அவங்க மனைவி பேரும் சக்கம்மா தான். ஆமா, குலதெய்வ பேரும் சக்கம்மா, மனைவியுடைய பேரும் சக்கம்மா. அவங்க உடன் பிறந்தவர்கள் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? ஊமத்துறை துரசிங்கம் என்ற 2 பலசாலிங்க. ஆமா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். சரி. குறுநில மன்னர்களிடம் வரி கேட்டு அங்கே ஆங்கிலேயர்கள் வருகின்றார்கள். அவர்களிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்கின்றார்? கட்டபொம்மன் வரி கட்டவும் மாட்டேன், அடிபணியவும் மாட்டேன் என்று கூறிவிடுகிறார். ஆமா, அப்பொழுது ஆங்கிலேய தளபதியாம் பாலத்துறை அப்பொழுது ஆங்கிலேய தளபதியாம் பாலத்துறை
ஜாக்சன் துரை கட்டபொம்மனை சந்திக்க வேண்டும் என்று சரி பல இடங்களுக்கு ஆ, இங்கே வா என்று சரி அலைக்கழிக்கிறார். ஆமா அழைக்கிறார். சரி. அதற்கு கட்டபொம்மனும் ஆ, ஒரு வழியாக ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்கிறார்கள். ஓஹோ. அப்பொழுது சரி. கட்டபொம்மனிடம் ஆ. ஜாக்சன் துரை சரி. வரி கட்ட சொன்ன போது ஆமா. அங்கே கட்டபொம்மன் என்ன கேட்கின்றார்? கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்பாய்ச்சி நடுவேல் நிறைய கண்டாயா நாத்து நட்டாயா களை பறித்தாயா கலனி வாட உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் என் கூட பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மான கெட்டவனே யாரை கேட்கிறாய் திரை எதற்கு கேட்கிறாய் வரி போரடித்து விற்கும் மேலை நாட்டு உலகர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெருக்கதிர்களால் குவித்து விடும் ஜாக்கிரதை என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் சரி. தன்னுடைய வீரத்தால் ஆமா. ஜாக்சன் துரையை ஆமா. நிலைகுலைய செய்கின்றார். சரி. அப்பொழுது வஞ்சகத்தால் ஆமா. கட்டபொம்மனை சரி. கைது செய்ய வேண்டும் என்று ஆமா. என்ன செய்கிறாங்க தெரியுமா? என்ன? செப்டம்பர் 9 ஆங்கிலேய ஆங்கிலேய படைகள் ஆமா. பீரங்கி முதலான சரி. பெரும் படையுடன் வந்து ஆமா. சாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஆமா. அங்கே சுற்றி வளைத்து சரி. பெரும் போருக்கு பின் ம். சூழ்ச்சி செய்து கட்டபொம்மனை கைது செய்து கைத்தாரிலேயே தூக்கிலிட்டனர். ஆமா. நம் தாய் திரு நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வீரமகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கே கைத்தாரி என்ற ஊரிலே வீரமரணம் அடைகின்றார். இப்படி எத்தனையோ தியாகிகள் தன் இன்னுயிர் ஈர்த்து பெற்ற சுதந்திரத்தை இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். ஆனால் உண்மையான சுதந்திரத்தை சுவாசிக்கிறோமா என்றால் இல்லை. அந்நிய மோகத்தால் ஆங்கிலேய படைகள் நம்மை அழித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது நாமே நமக்கு எதிரியாக அந்நிய பொருட்களை வாங்கி சுதேசி பொருட்களை மறந்து அந்நிய பொருட்களின் மீது கொண்ட மோகத்தால் அழிந்து கொண்டிருக்கிறோம். என்று திருந்துவோம் என்று தெரியவில்லை. விரைவில் திருந்துவோம். நன்றி, வணக்கம்.